நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா, என் நீதியை சரிக்கட்டும், என் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை நான் மீட்கும் வருஷம் வந்தது. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, நான் ஒரு அப்பிரயோஜனமானவன். இங்கே நின்று உம்முடைய ஆண்டவரை மகிமையை வெளிப்படுத்த என்னை ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷனை கண்டுபிடித்து ரட்சித்து அவனை பிரித்தெடுத்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை ஆசீர்வதிக்க தேவன் மிகவும் கஷ்டப்படுகிறார், பிரயாசப்பட்டு அந்த மனிதனை உருவாக்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளோ கஷ்டம். நீங்கள் ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்குள்ள என்ன முந்தான ஒரு 3 மீட்டிங் தொடர்ந்து எனக்கு இப்போ போகும்போது கேட்டாங்க, ரொம்ப கெட்டது பண்ணுறாங்க, ரொம்ப சாட்சி இல்லாத ஜீவியம் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க சபைக்கெல்லாம் எப்படி பாஸ்டர் கூட்டமாக போகுது அப்படின்னு என்னை கேட்டாங்க ஒரு சகோதரி. அப்போ நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 35 வருஷம் உருவாக்கிட்டார். எத்தனை வருஷம்? இன்னொருத்தனை ட்ரெயின் பண்ணி 35 வருஷம் அவனை உருவாக்கி அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு. அதனால் இவனுக்கு நியாய தீர்ப்பு நாளில் அதிக அடி வச்சுட்டு அவனை பயன்படுத்துகிறார். அதனால் நீங்கள் அவனோட கர்த்தர் இருக்கிறான்னு என்ன பண்ணிடக்கூடாது. சிம்சோன் தெலீலால் மடியில் தான் இருக்கிறான், ஆனால் பார்த்தா 1000 பேரை கொள்றான், என்னென்னமோ பண்ணுறான். இருக்கிறது எங்கே தான்? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக போகிறான் வனாந்தரத்தில். அவனை எச்சரிப்பதுக்கு அங்கே ஒரு குடிகாரம் படுத்திருந்தா கூட குடிகாரனை எழுப்பி போகாத, கர்த்தர் உங்கூட இல்லை அப்படின்னு சொல்ல வச்சிருப்பாரு. அங்கே குடிகாரம் கூட இல்லை, அங்கே இருந்தது யார் தான்? ஒரே ஒரு கழுதை தான் இருந்தது. அதனால் கழுதையை பேச வச்சாரு. அதனால் கழுதை பேசுறதுனால கழுதை பெஸ்ட் இல்லை, அது கழுதை தான். பாவ பொதி சுமக்கிற கழுதை, அடிமைத்தன கழுதை தான். அப்போ எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்? நம்மை உருவாக்குவதற்கு தேவன் மிகவும் கஷ்டப்படுறார், பிரயாசப்படுறார். ராஜேந்திரன் பிரதர் வந்து இங்கே நின்று சங்கீதம் வாசி ஜெபம் பண்ணுவார்னு அவர் நினச்சிருப்பாரா? கனவுல நினச்சிருப்பாரா? இப்போ திக்கிறாரு, இன்னும் 2 வருஷம் காய்ச்சின்னா பொழப்பாரு. சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷனை என்ன பண்றாரு? ஒரு கருவுல குழந்தை எப்படி நீங்க உருவாக்கி சுமந்து வளர்க்கிறீர்களோ அப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் வளர்த்து கொண்டிருக்கிறார். இதற்காக அவர் செலுத்தின கிரயம் இருக்கு பாருங்க, சாதாரண கிரயம் இல்ல, தன்னையே கொடுத்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்து உங்களை உருவாக்குறார். அவ்வளவு கிளவரா இருக்காங்க ஆபீஸ்லன்னா அவங்கள கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த அறிவு. ஆமென் சொல்லுங்க. அவங்களோட படிச்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டை தோச்சின்னு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்கு மிகவும் பிரயாசப்படுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கஷ்ட காலங்களில் தேவனோடு நிறைய பேர் இருந்தாங்க பாருங்க. ஆனால் இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, இந்த செய்தி நான் தொடர்றேன்னு போன வாரமே சொல்லியிருந்தேன், ஆனால் இப்போ அவங்க தேவனோடு இல்லை. அதுதான் தேவனுடைய அங்கலாய்ப்பு. அதனால தான் சொல்றாரு, என் நீதியை நான் சரி கட்டி என்னுடையவர்களை நான் மீட்டு கொண்டு வர போறேன். எங்க இருந்து? அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஐரோப்பா தேசத்திலையும் அமெரிக்கா தேசங்களிலும் பெரிய பெரிய சர்ச்சஸ், பெரிய பெரிய மாஸ் சர்ச்சஸ், 1500 பேர் 2000 பேர் உட்கார்ற பிரம்மாண்டமான சர்ச்சஸ். ஜனங்கள் வராம சபையை கரண்ட் பில் கட்ட முடியாம, பெயிண்ட் அடிக்க முடியாம, சபைகளை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாம, வெறும் 100 பேர் 50 பேர் வர்றதுனால ஒரு போர்ஷனை ஒதுக்கி மீதி போர்ஷன்களை எல்லாம் ஷாப்பிங் மால், பப்பு தெரியல, பப்பு இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்ல போனா லாட்ஜிங், ஹோட்டல் லாட்ஜிக்கு கொடுத்துட்டாங்க. விபச்சாரம் நடக்குது. எங்க தெரியுமா? ஒரு காலத்தில் மிஷினரிகளை அனுப்பின இங்கிலாந்து தேசத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் மிஷினரிகளுக்கு கோடி கோடியாய் கொட்டி கொடுத்த ஐரோப்பா தேசத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். நமக்கு இந்த பைபிள் பிரிண்ட் பண்ணி மானிய விலையில கொடுத்த அமெரிக்கா தேசத்தை பற்றி பேசுகிறேன். இந்த ஜனங்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்றால் தேவனை விட்டு செழிப்பில் பின்மாறி போய் விட்டார்கள். பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா மூட போகிறான். எத்தனை பேருக்கு தெரியும்? அவனால் சமாளிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் இருந்த பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்லாம் இன்னைக்கு மூடப்பட்டு போச்சு. அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லை. இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணி நம்ம கையில் கொடுக்கறதுக்கு 1800 ரூபாய் ஆகிறது. ஆனால் வெறும் 400 ரூபா 350 ரூபாய்க்கு பைபிள் கொடுக்குறாங்கன்னா அது மானிய விலையில். இப்போ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பெரிய தொழிலதிபர், மோடிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட தொழிலதிபர், பைபிள் சொசைட்டி என்கிட்ட கொடுத்துரு, நான் பிரிண்ட் பண்ணி எனக்கு 1 ரூபாய் ஒரு பைபிள் கிடைச்சா போதுன்னு கேட்குறான். அவனை நம்பி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் நடத்திட்டுனா சொல்லுவான், இதில் லாபமே இல்லை, நான் கம்பெனியை மூடிடுறேன்னுவான். போராடுறாங்கங்க. பைபிள் வாங்க ஆள் இல்லை, சபைக்கு வருவதற்கு ஆட்கள் இல்லை.
ஆனா இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? ஒரு காலத்துல இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு சபைகள் இருக்குன்னா அந்த இங்கிலாந்து தேசத்திலும் அமெரிக்கா தேசத்திலும் ஐரோப்பாவிலிருந்து தன்னுடைய சொத்துக்களை விற்று எல்லாவற்றையும் விற்று 1800களில் மார்ட்டின் லூத்தர் காலங்களில் பெரிய எழுப்புதல் வந்தது. உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் அசூசா ஸ்ட்ரீட் என்கிற ஒரு தெரு இருக்கிறது. அந்த தெருவில் ஒரு மனிதனை கொண்டு எழுப்பி பிடிக்கப்பட்ட அந்த எழுப்புதல் அமெரிக்காவையே சுற்றி பிடித்தது. 1800களில் அந்த அசூசா தெருவில் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த தேவாலயத்தின் மேல அக்கினி பற்றி எறிந்தது. நெருப்பு எல்லாரும் வெளிப்படையா பார்க்கிற அளவுக்கு ஆவியானவர் கிரியை செய்தார். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு 250-300 வருஷத்துல பெரிய எழுப்புதல். அந்த வேகத்துல தான் இந்த மிஷனரிகள் எல்லாம் புறப்பட்டு தேசம் எங்கும் ஆப்பிரிக்கா இந்தியாக்கெல்லாம் போனாங்க, ஏழை நாடுகளுக்கு. அப்படி எழுப்புதல் கண்ட தேசங்கள் தான் இன்னைக்கு சபைக்கு கரண்ட் பில் கட்ட முடியாம ஒரு பகுதியை பாரா கொடுத்துட்டாங்க. எங்க போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, வறுமையில ஒன்றுமில்லாமையில ரொம்ப இழப்புல கர்த்தரோட இருந்தவங்க செழிப்பு வந்த பிறகு கர்த்தரை விட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், அவன் எப்படி போயிருந்தாலும் சரிதான், இந்த ஆண்டு நான் அவனை மீட்டெடுப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வருங்களேன். பிதாவாகிய தேவன் நம்மளை முன்குறிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து ரட்சித்தார். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்து நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி இவங்க உருவாக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதே போல 3 சக்திகள் உலகத்தில் செயல்படுது. அவங்க எப்படி 3 சக்திகளாய் செயல்படுறாங்களோ இதே போல 3 சக்திகள். என்னென்ன சக்தி? யாரா சொல்லுங்க? உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3ம் ஒரு மனிதனை கர்த்தர்கிட்ட இருந்து பிரிப்பதற்கு, ஒரு மனிதனை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விழ வைப்பதற்கு போராடுகிறது. நம்ம நினைக்கிறோம் பிதா வல்லமை நிறைந்தவர், இயேசு வல்லமை நிறைந்தவர், பரிசுத்த ஆவியானவருக்கு அபரிதமான ஒரு வல்லமை இருக்கிறது, நாம் தான் ஜெயிப்போம். அதனால தான் பவுல் எழுதுறாரு, நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. நீங்க நினைக்கிறீங்க இல்ல நான் கரெக்டா இருக்கிறேன் பாஸ்டர். இல்ல உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய ஆடம்பரத்தில் செழிப்பில் நீங்கள் கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போயிட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் மனசாட்சியோட சொல்ல முடியும், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் தேவனோடு இருந்த அந்த ஐக்கியமும் தேவனோடு இருந்த அன்பும் இன்றைக்கும் நான் குறையாமல் காத்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு நான் தேவனை தேடினது போல, அன்றைக்கு தேவனோடு இருந்த உறவு போல இன்றைக்கும் எனக்கு உறவு இருக்கிறது என்று எத்தனை பேரால் உண்மையா மனசாட்சியோட கர்த்தருக்கு முன்பாக என்று சொல்ல முடியும்? இல்லை சகோதரினே, இந்த உலகமும் இந்த மாம்சமும் இந்த பிசாசும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை, ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களும் அழகான நம்ம கையில் இருக்க செல்போன்களும் நம்மையும் தேவனை விட்டு பிரித்து விட்டதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஜபத்துக்கு போறவங்க கூட செல்போன் எடுத்துன்னு போறான். வேதனையா இருக்குதியா. ஜபத்துக்கு போறவங்க கூட எது எடுத்து போறான் கையில? எதுக்கியா போனு? பரலோகத்துக்கு போன் போட்டு பேச போறியா? ஜபத்துக்கு போனா கூட போனு, படுக்கையில் போனு, தூங்கி எழுந்தவொடனே தடவறான் போனை. தோணு இல்லாத என்ன பண்ண மாட்டாங்க. இது தேவனை விட்டு உங்களை பிரிச்சிடுச்சு அப்படின்றத நீங்க மனப்பூர்வமா ஒத்துக்கணும். யூடியூப் தான் பார்க்குறீங்க, பரிசுத்தவான்கள் மெசேஜ் தான் கேட்குறீங்க, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல வரல. ஆனாலும் தேவனோடு உங்களுக்கு இருந்த தனிப்பட்ட ஐக்கியம் கெட்டு போச்சா இல்லையா? உறவு கெட்டு போச்சா இல்லையா? அப்போ இந்த ஃபோன்கள், இந்த உலகங்கள், நான் ஒருவேளை இப்படி சொல்கிறேன், ஒருவேளை கஷ்டத்தில் நீங்கள் தேவனை விட்டு போயிருக்கலாம். போன வாரம் சொன்ன தேடி வருவார். நஷ்டங்களில் தேவனை விட்டு போயிருக்கலாம். எந்த சூழ்நிலை, செழிப்பில் கூட தேவனை விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினவர்களை சாத்தான் கையில் விட மாட்டேன். இந்த ஆண்டு அவர்களை எந்த வகையிலாவது மீட்டெடுப்பேன். ஆமே. அவர் இருதயத்தின் வேதனை எல்லாம் நீங்கள் இயேசுனுடைய மன வேதனையை புரிஞ்சுக்கணும்னா சங்கீத புஸ்தகத்தெல்லாம் வாசிங்கன்னா புரிஞ்சிக்க முடியாது. ஏன்? சங்கீதம்லாம் உங்களை ஆற்றும், உங்களை தேற்றும், உங்களை பண்ணும். சிலர்லாங்கிறாங்க சங்கீதத்தையே வாசி சித்திரம்லாங்கிறான். பார்த்துக்கிறீங்களா? தினமும் 3 சங்கீதம் வாசிட்டு போடுவான். நீங்கள் இயேசுனுடைய இருதயத்தை புரிஞ்சுக்க ஒரு புக்கு இருக்குது. என்ன புக்கு தெரியுமா இருக்குது? எரேமியாவின் புஸ்தகம், எசேக்கியேலின் புஸ்தகம், ஆமோஸின் புஸ்தகம். இதெல்லாம் எடுத்து வாசிங்கன்னா அவர் அப்படியே அங்கலாய்ப்பார். எரேமியாவில் ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்களேன். 2ஆம் அதிகாரம், எரேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியிலும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல், என்னது, இவ்வளோ கஷ்டத்தில் எங்களை நடத்தி வந்தாரப்பா, அந்த கர்த்தர் எங்க போன்னு கூட கேட்கறதுக்கு நேரம் இல்லாத ஆயிட்டான். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அது என்னமோ தெரியல, நான் அந்த இடத்துல இருந்து உருவாகி வந்ததுனால அந்த மாதிரியே எனக்கு மெசேஜ் கொடுக்குறாரான்னு தெரியல. பள்ளங்கள் உள்ள தேசம், அப்புறம்
பாடணும்ல, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் பள்ளம் மரணம் இருந்ததான் வழியில. இவ்வளோ பிரச்சனையில என்ன நடத்தி வந்த தேவன் எங்கன்னு அவரை தேடாம சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள். நான் என்ன உனக்கு அநியாயம் செஞ்ச என்னை விட்டு தூரம் போயிட்டேன்னு கேட்கிறார். நான் உனக்கு என்ன அநியாயம் செஞ்ச காலைல எழுந்து ஜெபம் பண்ண மாட்டேன்னு கேட்கிறார். நான் என்ன உனக்கு அநியாயம் பண்ண சபைக்கு வர உனக்கு பிடிக்கிறேன்னு கேட்கிறார். நான் என்ன அநியாயம் பண்ண என்னை விட்டு உன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்காம போயிட்டேன்னு கேட்கிறார். நீ ஆண்டவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை நீ புரிந்து கொள்ளணும் சகோதரனே, சகோதரியே. நீ எந்த இடத்தில் இருந்தாய்? எகிப்து என்கிற இரும்பு கலவாய்க்குள்ளே உன்னை அடக்கி வைத்திருந்தார்கள். நீ இந்த நிலைமைக்கு உயர்வன்னு ஈரோட நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு நீ வந்திருக்கிற உயரம் சாதாரணமா இல்ல, நீ அடைந்திருக்கிற விடுதலை சாதாரணம் இல்ல. இது கொண்டு வந்தது கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. என்னை விட்டு தூரம் போகிறதுக்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை பார்த்தீங்க? நான் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? அவர் அங்கலாய்ப்ப பாருங்க. சொல்றார் 7வது வசனத்துல, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அந்த பயங்கரமான ஏழ்மையிலிருந்து அவ்விடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் அதற்குள் நீங்கள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கிட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நம்ம நினைக்கிறோம் பிரதர் நான் இல்லை பாஸ்டர், கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேன் பாஸ்டர். எத்தனை பேரால சொல்ல முடியும்? இருதயம் கர்த்தருக்குள்ள இல்லை. சொல்றார் இன்னொரு இடத்துல எசேக்கியேல்ல, இந்த ஜனங்கள் முன் போல வழக்கத்தின்படி உனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு வசனத்தை கேட்கிற மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் இருதயமோ உலகமும் மாம்சமும் பிசாசு இழுத்த அந்த இழுப்புல இருக்குது. இப்ப கூட கவனிங்களேன், சபை நடந்துன்னே இருக்கும். சிந்தனை என்ன தெரியுமா விடும்? 9:30 கூடுவாரா 9:45 கூடுவாரான்னு தெரியல. விட்டுட்டாருன்னா டக்குன்னு குக்கர்ல என்ன போட்டு வச்சுட்டு வந்துக்கிறேன். அதாவது லோத்து தரிசனம் பெற்ற ஒருவனோட நடந்து வரார். கவனிங்க, தரிசனம் பெற்ற ஒருவரோடு நடந்து வர வரைக்கும் ஏழ்மை வனாந்தரம் ஒன்றும் இல்லாமல் அவர் வந்தவொன்னே ஒரு செழிப்பான இடத்த பார்த்தோன்னா அவர் கண்களுக்கு அது கர்த்தர் ஆதித்தை ஆசீர்வதித்த ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்த உடனே அந்த செழிப்பை பார்த்து அந்த ஆள் அது உள்ள போயிட்டார் பாருங்க. அது உள்ள நீ வாடா வாடா வாடான்னு உலகமும் மாம்சம் பிசாசு அந்த தரிசனம் பெற்றவனை விட்டு போறதுக்காக காத்திருந்த மாதிரியே இவர் போனார் பாருங்க. உள்ள போய் உட்காந்துனே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. 2 பொம்பளை பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு பாருங்க. எங்கிருந்து யுத்தம் வந்ததுன்னு தெரியலங்க. 5 ராஜாக்கள் புறப்பட்டு வந்து இந்த அருமையான நீதிமானாகிய தரிசனம் பெற்றவனோடு இருந்த லோத்தை பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நான் பேசுறத கவனிங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. திடீர்னு 5 பேர் வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனா அவன் பிடிக்கப்பட்டு போனாலும் இந்த தரிசனம் பெற்ற ஆபிரகாம் விடவே இல்லை. கண் வீட்டில் இருந்த 318 பேரை கொண்டு போய் பிடித்து கொண்டு வந்து அவனை மீட்டெடுத்தார். அதே தான் சொல்றேன், அந்த தேவன் இன்றைக்கு உங்களை மீட்டெடுப்பார். ஒரு செழிப்பான இடத்துக்கு ஒரு மனுஷன் போன உடனே 5 ராஜாக்கள் எப்படி பிடிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள 5 புலன்கள் இருக்கு. எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? படிச்சிருக்கியாமா? சொல்லி கேள்விப்பட்டுக்கிற நமக்குள்ளே 5 புலன்கள் இருக்கு. என்ன சொல்லுங்க? இந்த 5 புலன்கள் தான் நம்முடைய மூளைக்கு தகவல் அனுப்புறது. நம்ம மூளைக்கு தகவல் அனுப்புறது இந்த 5 புலன்கள் தான். அந்த 5 ராஜாக்களுக்கு அடையாளம். யார் ஒரு செழிப்பின் தேசத்தில் போய் உட்கார்ந்து கொள்கிறார்களோ இந்த 5 புலன்கள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, அது செயல்பட ஆரம்பிக்கும். சிலர் சொல்லுவாங்க 5 புலன்களை அடக்கணும் அப்படின்னு எனக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்றேன் 5 புலன்களை ஒரு மனுஷனால அடக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க ஒரு மட்டன் பிரியாணி போய் சாப்பிட்றதுக்கு உட்காடுறீங்க ஒரு கல்யாணத்தில், செம்ம டேஸ்ட், வாய்ப்பே இல்லை. நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்டுலாம் அப்படின்னு ஃபுல் கட்டு எது வரைக்கும் சாப்பிடுவான்? இப்படி குலுக்கி கிளிக்கி ஏந்து வரும்போது காரில் ஆட்டோவில் வேற வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க, ஒரு சோடா கம்பெனியில் நிறுத்துங்க, சோடா குடிங்க, கேஸ். கண்ட்ரோலே என்ன பண்ண முடியாது உங்களால. வரும்போதே ஒரு பைட்டி வாங்கி பின்னாடி வச்சிடறாரு வண்டியில். மனைவி எஸ்எஸ்ல கேட்டது பாஸ்டர், நைட்டு 11 மணிக்கு வந்து ஃபுல் கட்டுது நம்ம ஆளு. காலைல ஏந்திருப்பியா ஜபத்துக்கு? இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, பேசுறத மாத்திரம் இல்லை, தின்றதையும் என்ன பண்ண முடியாது. செவ்வாய்க்கிழமை என்ன கூப்பிட்டுக்கிறார் சகோதரர் வீட்டுக்கு மந்திக்கு லஞ்சுக்கு வாங்கிடுவேன்னு. அவங்க எனக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ரகசியம். இவ்வளோ செஞ்சு வச்சு சாப்பிடுங்க பாஸ்டர். நானும் ஃபுல் கட்டு மத்தியானம் தானே சாப்பிட்டுறது, நைட்டுக்கே டிஃபன் வேணாம். இந்த நாக்கு இருக்கு பாருங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. மூளைக்கு சொல்லுது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னுட்டு. அதே போல இந்த கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, இது பார்க்கறது மாத்திரம் இல்லை கண்ணு. இந்த கண்ணு சொல்லும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க, ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தானே, தூங்கு, நாளைக்கு ஏந்து என்ன பண்ணிடலாம், ஜபம் பண்ணிடலாம். ஏசப்பா எங்க போயிட போறார்? நம்ம வீட்டு உள்ளே தான் சுத்தி கிடக்குறாரு. அவர் போறதுக்கு என்ன இல்லை, வந்துட்டார் உள்ள, இனிமே என்ன பண்ண மாட்டாரு, நாளைக்கு ஜபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஜபம் பண்ணலாம். அப்படியே படுத்துக்கினே என்ன பண்ணுவான்,
அரை தூக்கத்திலே ஜபம் பண்ணமா இல்லையான்னு கூட தேர்ந்ததுக்கு அப்புறம் தெரியாது. இந்த கண்ணு அந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணுது? அப்ப கேளுங்க, இந்த ஐம்புலன்கள் நீங்க அடக்க முடியாதுன்றதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன். அப்ப இதை என்ன பண்ணணுமா சொல்றாங்க, ஒடுக்குவது அல்லது ஒழுங்குபடுத்தணும். நமக்குள்ள செயல்படுகிற, நீங்க ஏழ்மையா இருக்கும்போது பாருங்க, நம்ம ரொம்ப ஏழை, இந்த மாதிரி ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பொருள் வாங்கக்கூடாது. எவ்வளோ கிலோ? ஐயோ 700 ரூபாயா அப்படின்னு அந்த விலைப்பட்டியலை கேட்ட உடனே உங்க காது கேட்கும். அதான் ஐம்புலன். கேட்ட உடனே மூளை சொல்லும், நீ வறுமையில தான் வாங்க. இப்ப ஆசீர்வாதம் வந்துடுச்சு, அதே காது தான் கேட்குது. அந்த காது என்ன சொல்லுது? எவ்வளோ கிலோவா? 1400 பிஸ்தா வாங்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல வேணான்னு சொன்னதும் இந்த ஐம்புலன்கள் தான். இப்ப வாங்குன்னு சொன்னதும் யார் தான்? அப்ப கவுனிங்க, இதை அடக்க ஒரு மனுஷனால முடியாது, ஆனால் ஒடுக்கலாம், ஒழுங்குபடுத்தலாம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், மனத்தல், உணர்தல், சரீரம், மாம்ச சரீதர், இவைகள் நம் மூளையை ஆளுகை செய்கிறது. உங்களுக்கு தெரியாமலே நீங்க செழிப்புல போன உடனே இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நல்லாயிட்டோம், வீடு கட்டிட்டோம், கார் வாங்கிட்டோம், நம்ம பசங்களாம் கான்வென்ட்ல படிக்கிறாங்க, நம்மளுக்கு தேவையான பணத்தை டெபாசிட் பண்ணிட்டோம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இனிமே கர்த்தரை தேட வேண்டிய அந்த அளவுக்கு பழசா தேடணும் பாருங்க. உபவாசம் போட்டு, வரட்டு உபவாசம் போட்டு, உழுந்து கடந்து பாருங்க, சர்ச்சில் உருண்டு உருண்டு பெறுவோம் பாருங்க. அப்படிலாம் இனிமே என்ன பண்ண வேண்டியதில்லை. அப்படின்றத இந்த ஐம்புலன்களும் உங்களுக்குள்ள இருந்து பேச ஆரம்பிச்சு மூளைக்கு தகவல் கொடுத்துரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்றீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப கவுனிங்க, இந்த ஐம்புலன்களை நீங்க கட்டுப்படுத்தாத வரைக்கும் கவுனிங்க, உங்களுக்கே தெரியாம ஒரு சோதோமுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை உட்கார்ந்து பாவங்களை பார்க்கிற மனுஷனாய் அல்லது சொகுசுக்குள்ள போகிற மனுஷனாய் உங்களோட பிரதானமானது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பது, எந்த கண்டதை. பிரதானமானது என்னவா இருக்குன்னா, எப்பயுமே கறியை தின்னணும், மீனை தின்னணும், ஃப்ரைட் ரைஸ் இல்லாமல், பிரியாணி இல்லாமல் எனக்கு என்ன இறங்கலைப்பா. நான் சொல்லலை, இதை நீங்கள் வேணா உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுமா, நல்லா தூங்கணும். இது வந்துட்டாலே கவுனிங்க, கர்த்தர் உங்களை விட்டு என்ன பண்ணிட்டாரு? சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இவையெல்லாம் நம் கட்டுப்பாட்டிலே இல்லாம தாறுமாறாய் மாறி நமக்கு தெரியாமலே சிறைபிடிக்கும், நம்மையும் தேவனையும் விட்டு பிரித்து விடும். அதனாலதான் இது அவனை பிடிச்சிடக்கூடாது என்பதற்காக தான் வெறும் 318 பேரை கொண்டு போய் யுத்தம் பண்ணி கர்த்தர் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தார். இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை சகோதரனே உன்னோட ஆண்டவர் பேசலாம், சகோதரியே உன்னோட ஆண்டவர் பேசலாம். நீ ஆதியில இருந்த அந்த வைராக்கியமும் ஆதியில இருந்த அந்த வாஞ்சியும் விட்டு இன்னைக்கு ஒரு சோதோம் கொமரா போல ஒரு பச்சை பசேல் என்ற செழிப்பின் பூமியை பார்த்த உடனே உன்னை அறியாமலே அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு நாள் இந்த 5 புலன்களும் உன்னை ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணும். ஆமேன் சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்களையும் நான் மீட்டெடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். எப்படி மீட்டெடுத்தார்னு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கவுனிங்க சிஸ்டர், நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தர் மீட்டெடுப்பார். தாவீதையும் அவன் குடும்பத்தையும் அவன் மனைவி பிள்ளையையும் கர்த்தர் அமலேக்கர்கள் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் பாருங்க விடவே இல்லை. அந்த 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 அதை தொடர்ந்து போய் சகலத்தையும் திருப்பிக்கிட்டான். அப்போ ஒரு மனுஷனாகிய ஆபிரகாம், ஒரு மனுஷனாகிய தாவீதே தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்காம, தன் சகோதரனை விட்டு கொடுக்காம இவ்வளோ யுத்தம் செய்து பிடித்திருப்பார்களானால், உன்னையும் என்னையும் தாயின் கருவிலே கண்டுபிடித்து உன்னை உருவாக்குவதற்கு இத்தனை பாடுகளை பட்டு உனக்கு அறிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து, நீ எனக்காக பயன்பட வேண்டும் என்று அவர் உன்னை உருவாக்கினாரே, அவர் இந்த ஆண்டு உன்னை மீட்டெடுக்கிற ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். ஆமென். ஒரு சாதாரண ஆட்டையே சிங்கத்துக்கிட்ட விடாதவன் தாவீது. கரடி வந்துதான். இந்த சிங்கமும் கரடியை நான் சொல்லியிருக்கேன் விளக்கம். சிங்கமும் கரடியும் உலகத்திற்கு பிசாசுக்கும் உலகத்துக்கு அடையாளம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வேர்ல்டு வர்த்தகம் இருக்குல்ல, வேர்ல்டு வர்த்தகம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? உலக வணிகம், ட்ரேட். இந்த ட்ரேட் இருக்குல்ல, தினத்தந்தி 2வது பேப்பரை திறந்து பாருங்க. உலக வர்த்தகன் போட்டு நடுவில் என்ன லோகோ போட்டிருப்பான் சொல்லுங்க, தெரியுமா? தினத்தந்தி பேப்பர் எதுக்கு தான்? அங்க குத்தனா இங்க குத்தனா சௌரி ஒரு கூச்சா, இதை தான் படிப்பான் நம்பாலு. கரடி போட்டோ போட்டிருக்கோம். என்ன, நாளைக்கு போய் தினத்தந்தி பேப்பர் வாங்கி செக் பண்ணுங்க. வேர்ல்டு லோகோ என்ன தெரியுமா? கரடி. ஏன் தெரியுமா? கரடி எப்பயுமே மரத்தில் தலைகீழாக தான் ஏறும். நேராக கரடிக்கு என்ன பண்ண தெரியாது? உலகம் எப்பயுமே தலைகீழாக தான் இருக்குது, நம்ம தான் நேராக நடக்கிறோம். அப்போ இந்த கரடி பிடிக்க வந்து தான் ஆட்டை. சிங்கமாகிய பிசாசு
பிடிக்க வந்தானா. தாவீது சொல்றார், அதன் வாய்க்கு நான் தப்புவித்து அவர்களை காப்பாற்றினது போல இந்த ஆண்டு என் பிள்ளைகளை பிடிக்க வருகிற உலகம், என் பிள்ளைகளை பிடிக்க வருகிற பிசாசு, இந்த ஆண்டு என் பிள்ளைகளை பிடிக்க வருகிற அவன் மாம்சத்திலிருந்து விடுதலையாக்கி. ஆமென் சொல்லுங்க ஐயா. ஒரு ஆடு தொலைஞ்சா கூட இந்த மேய்ப்பன் 99 விட்டுட்டு ஒண்ணுக்காக கவலைப்பட்டு ராத்திரி பகல் தேடுறவரியா. சகோதரி, ரொம்ப தூரம் போயிட்டு ஆண்டவரை விட்டு. சகோதரி, இந்த ஆண்டு ஆண்டவர் உன்னை கிட்டி சேர்ப்பதற்காக முயற்சி எடுக்கிறார். அதற்காக தான் இந்த 1ஆம் தேதியிலிருந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்னுடையவர்களை நான் மீட்டு கொண்டு வர போறேன். ஏன் தெரியுமா? நீ எனக்காக பயன்படணும். நீ நரகத்துக்கு போறத நான் விரும்பல. உன் குடும்பம் நரகத்துக்கு போறத விரும்பல. உன் தாயின் கருவிலை உருவாகும் முன்னே சிதையாமல் அழியாமல் உன்னை காப்பாற்றி என் பேரை உனக்கு தரித்து நான் உன்னை மீட்டெடுத்ததின் நோக்கம் நீ எனக்காக பயன்படணும். நீ என்னுடையவள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு மனுஷன் எப்படி பாஸ்டர் மீட்டெடுப்பார்? மீட்டெடுக்கிறது பல வழி வச்சிருக்கிறார் கர்த்தர். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? அவர் காட்டின அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது உங்க உள்ளத்தை உரிக்கணும். போன வாரம் சூலைமித்தி பத்தி படிச்சோம்ல. அவரு அந்த துவாரத்தின் வழியா கையை விட்டவன அவன் இருதயம் என்ன ஆயிடுச்சு? பொங்கிடுச்சு. ஏழ்மையில் இருந்த போது இந்த கைதானே என்னை தூக்கி அந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தது. பொங்குது. அந்த மாதிரி அன்புனால இந்த ஆண்டு சில மீட்க போறார். அவங்களுக்கு பாஸ்டர் அறிவுரை சொன்னாலும் சரிதான், யார் அறிவுரை அவர் காட்டின அன்பு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம பசங்களாம் பார்த்தீங்களா, இந்த சக்தி மாதிரி விஜய் மாதிரி இருக்கிறவனுங்களாம் இப்போ வீடும் பிடிக்காது, அப்பாவும் பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? வீடும் பிடிக்காது, நரகம் மாதிரி இருக்குது வீடுன்றார். எதை செஞ்சாலும் குத்தான்றான். இதை வச்சா குத்தான்றான். இந்த வாலிப பசங்க வளர்ற பசங்களுக்குலாம் அப்பா விரோதியாக தான் தெரிவார். தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா எப்பா பாரியா நான் சொல்லினுக்கிறாரு, என்ன இருக்கட்டுமா போயிட்டுமா போ. இந்த மாதிரி ஆளு வெளியில போய் 1 வருஷம் 2 வருஷம் வேலை செய்வான் பாருங்க. வேலை செஞ்ச உடனே அவன் வறுப்பான் பாருங்க. இவனை எங்க போய் வர? லஞ்சுனா 1:25, என்ன நீ 28க்கு வரன்னுவான். எங்க அம்மா அரை மணி நேரம் சாப்பிட்டா கூட அமைதியா இருக்குமே. 1.5 வருஷத்திலேயே அவன் இப்போ உலக நரகம் ஆயிடும். வீடு அது அப்ப சொல்லுவான், எங்க அம்மா மாதிரி எங்க அப்பா மாதிரி நல்லவர் யாரும் இல்ல. எது அவனை கொண்டு வந்தது தெரியுமா? எது கொண்டு வந்துச்சு யாரா சொல்லுங்க? அப்பாவும் அம்மாவும் காட்டின அன்பு. அந்த மாதிரி இந்த வருஷம் சிலரை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆதியில காட்டின அன்பை, ஆதியில அவர் வெளிப்படுத்தின அந்த நேசத்தை இந்த வருஷம் கொண்டு வரப்போகுது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நேரம் இல்லை நம்மளுக்கு. நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு தம்பியை காட்ட போறேன் இன்னைக்கு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. லூக்கா 15, 17, 18 வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்ப இந்த கவனிங்க, இப்படி படிக்கும்போது படிக்கும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்ப புத்தியை மயக்கினது யார் தெரியுமா? உலகம். புத்தியை மயக்கினது யார் தெரியுமா? பிசாசு. புத்தியை மயக்கினது யார் தெரியுமா? அவனுடைய மாம்சத்தின் விருப்பங்கள் புத்தியை மயக்குச்சு. இப்ப அவனுக்கு என்ன ஆச்சு? புத்தி தெளிந்த போது, வாசிப்பா, அவன் தகப்பனுடைய கூலிக்காரரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கும் போது நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமும் உமக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தேன். போதும், கவனிங்க, போதும். இவனை யாரும் தேடி போல. இவனை அட்ரஸை தேடி கண்டு, ஏன்னா தூரதேசத்துக்கு போயிட்டார். நிறைய துட்டு இருந்ததுனால தூரதேசத்துக்கு போயிட்டார். இவரை நிறைய பேர் இவர் என்ன பண்ணாங்க, சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் எத்தனை பேர் படிச்சுக்கிறீங்க? கை தூக்கி. சண்டே ஸ்கூல் எத்தனை பேர் படிச்சுக்கிறீங்க? எல்லாம் நிறைய பேர் படிச்சுக்கிறீங்க. இவனுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்களே, என்ன பேர் வச்சாங்க? அப்படி எங்கன்னா பைபிள் இருக்குதா? நான் இன்னைக்கு ஒரு தம்பி செய்தியினுடைய தலைப்பு எழுதிக்கோ. இளைய குமாரன் மிகவும் நல்லவன். சொல்லுங்க. அவனை கெட்ட
வாழ்க்கை நல்லது எவனும் என்ன பண்ண மாட்டான், பேச மாட்டான். எதை சொல்லுவான் சொல்லுங்க? அந்த பையன் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போச்சு முந்தானி போலீஸ்ன்னுவான். 35 வருஷம் நல்லவனா வாழ்ந்துக்கிறான்டா அவன். அதை யாரும் சிந்தையில் வைக்க மாட்டாங்க. அப்படிதான் இவன் அப்பாவோட நல்ல பிள்ளையா இருந்த வரைக்கும் அடிக்கடி சொல்லுவேன். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக காத்துக்கணும். ரொம்ப முக்கிய சாட்சி. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் நமக்கு என்ன இருக்காது? லுங்கி கட்டிக்கின்னு டீ ஷர்ட்டை போட்டுக்கின்னு இல்லைன்னா டவுசர் போட்டுக்கின்னு ஒரு போறான்ல, இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி டவுசர் போட்டு டீ ஷர்ட்டை போட்டுன்னு போய் டீ கல்லையும் டீ குடிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. உண்டா இல்லையா? சித்ரா பார்க்கும், என்னடா இந்த பாஸ்ட்னு நினச்சேன். சின்ன பையன் மாதிரி டவுசர் போட்டுன்னு ஓடுனுக்கிறான், டீ கல்ல நின்று டீ குடிக்கிறான். அன்னிலேருந்து ஒரு கிரேடு என்ன பண்ணுறான்? அப்பான்னு இப்போ அப்போ என்ன சொல்லலாம்? பாஸ்டர்னும். அப்புறம் கீழே அதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தகுதி கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த தகுதியை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. இறங்குனீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்க கட்டி காத்தீங்க பாரு பேரு, அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல பாழாயிடும். என் 2 வீலர்ல எந்த பொம்பளையும் ஏற்ற மாட்டேன் நான். ஏன் தெரியுமா? தங்கச்சி மாதிரி ஏத்தின்னு போவேன். நம்பால் ராஜா அப்பதான் சாப்பாட்டு கூட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்தோடனே சோப்பி அந்த நல்லவன் நினைச்சிட்டியே, ஒரு பொண்ணை ஏத்தின்னு போயினுக்கிறாரு. அந்த பொண்ணு வேற நம்ம சர்ச்சி பொண்ணு இல்லை. எங்க அக்கா பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்ததுடா, ரயில்வே ஸ்டேஷன்ல ஏத்ததுக்கு நான் போறேன். அதனால தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம்னா, என்ன பண்ண மாட்டேன். எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி கை காட்டுவாங்க, லேடிஸ் தான். ஆள் நல்லா வாட்டம் சாட்டமாக இருக்கும். ஒரு ஆளை கூட ஏமா காற்று இல்லைம்மா டயர்லன்றுவேன். வேற என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அதை நான் ஏற்ற போய் எவனை கிராமத்தில் சொல்லி என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி நான் சொல்ல மாட்டேன் யாரை ஏற்றனன்ட்டு. அது ஒரு சண்டையில் வெளில வரும். என்னன்னு எனக்கு தெரியுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஒரு பொம்பளை ஏற்றின்னு போனீங்களாமே, யாரு சொன்னது? பார்த்தாராம் யாரு? ரமேஷ் ஆட்டோவில் போகும்போது கையை காட்டினாராம். நீங்கள் பார்க்காத, இதுக்கே ஆளுக்குறான் சொல்கிறதுக்கு. அப்போ கவுனிங்க சிஸ்டர் பிரதர், நம்ம செஞ்சதெல்லாம் மறக்கப்பட்டு தீமைகள் இந்த பையனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அப்போ கவுனிங்க, ஒரு மனுஷனை பணமும் செழிப்பும் எந்த அளவுக்கு தேவனை விட்டு பிரிச்சு வெளியே கொண்டு போய் அவனை நாசப்படுத்தி விடும் என்பதற்கு இந்த இளையகுமாரன் ஒரு பெரிய உதாரணம். ஆமென் சொல்லுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், பணம் நல்லது, எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பணமே பிரதானம் எவனாம் போறானோ, பணம் இருந்தால் நல்லா வாழ்ந்துருவான்னு நினைக்கிறானோ, அவனாம் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை உணரத்தக்கதான சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்துருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வசதியா இருங்க, வேணாம் இல்லை. ஆனா ஆண்டவரோடு இருக்கிற உறவுல இருந்து போயிடாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்க நல்லவர்களா பல ஆண்டு வாழ்ந்தும் செய்த நன்மைகள் மறக்கப்பட்டு செய்த தீமைகள் தான் கடைசி வரைக்கும் மறக்காமல் தாவீது செஞ்சதை எல்லாம் மறந்துட்டான். ஏன்னா 4000 வருஷம் ஆச்சு. ஆனா ஏந்து அவனோட ஹிஸ்டரியை படிச்சான் பாருங்க. யாரு? மத்தேயு. அவன் என்ன பண்ணவே இல்லை, மறக்கவே இல்லை. எழுதுறான், உரியான்றவன் பொண்டாட்டியை அபகரிச்சு அவங்கிட்ட பெத்த புள்ளடான்னு மத்தேயுல எழுதுறான். தேவையா சொல்லுங்க? தேவையா? என்ன சொல்ல வரான்? 4000 வருஷம் ஆனா கூட நீ செஞ்சதை மறக்க மாட்டான் மனுஷன். என்ன எங்களை கேட்பாங்க, யார் பையன் பா நீ? அப்படியா, துரை பையனா நீ? உங்க தாத்தா லோகநாதன் அவங்க அப்பா தான்ப்பா அப்படின்னு கரெக்டாக சொல்கிறான். எங்கள் ஊருக்கு போனீங்கன்னா 3 தலைமுறையை பேசுகிற ஆளுகிறான். அவ்வளோ தீமை செஞ்சு இருக்கிறாங்க ஒரு காலத்தில். இப்போ கவுனிங்க சிஸ்டர் பிரதர், நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் நல்லவனா சாட்சி பெற்று இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேன். என் வாழ்க்கையில் வருகிற பணத்தினால என் பேரை கெடுத்துக்கொள்ள நான் என்ன பண்ணல, நான் விரும்பலை. பாஸ்டர்கிட்ட பேரை கெடுத்துக்க விரும்பலை. என் குடும்பத்தில் பேரை கொடுத்து விரும்பலை. நானும் சொல்லுவேன், விசுவாசிக்கிட்ட என் பேரை கெடுத்துக்க நான் என்ன பண்ணல, விரும்பலை. ஆமென் சொல்லுங்க. அப்போ 12 வாசிமா, 12 வாசி, 15 12 வாசிங்க தம்பி பிரதர். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில எனக்கு வருகிற பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் ஆமென் சொல்லுங்க. கேட்டதையெல்லாம் மறக்காம தருகிற ஒரு அப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிறைய நேரம் அவன் கேட்டதெல்லாம் நம்ம தந்து தான் கெடுத்து வச்சுட்டோமோ அப்படின்னு நான் ஒரு தகப்பனா யோசிக்கிறேன். நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்னா கேட்டதெல்லாம் கொடுத்தார். என்ன தெரியுமா காரணம்? அவன் மேலே வச்சிருந்த அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அன்புனால உனக்கு கேட்டதையெல்லாம் கர்த்தர் இந்த நாள் வரை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்படி யோசிச்சேன், இவர் ஒரு வேளை ஏழை அப்பாவா இருந்தா, கொஞ்சம் இதில் நிறைய வெளிப்பாடு கொடுத்தார். ஒரு ஏழை அப்பா விவசாயி காலைல ஏந்த உடனே மம்டியை மாட்டின்னு கடப்பார் எடுத்து மாறா பணம், இவன் கூட என்ன பண்ணியிருப்பான்? ஏழை. இவர் இப்போ கொஞ்சம் பணக்கார ஆன உடனே கொஞ்சம் காசு நம்ம கிட்ட இருக்கிறத பார்த்தோன்னே பசங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ மம்மி டியூக்கு வாங்கி கொடு மம்மி. டியூக்கு தான் அது பேர் என்னப்பா? பைக் ஒன்று இப்படி இருக்குதாப்பா, எரும மாடு மேலே ஏறின மாதிரி ஒரு பைக்கை. கேடிஎம் வாங்கி கொடு, R1 வாங்கி கொடுன்றான். அடே, அந்த ஆள் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவன் பட்ட கஷ்டங்குது பாரு. அந்த ஆள் செஞ்ச வேலையில் ஒரு நகைக்கண்ணு வேலை இது வரைக்கும் நீங்கள் செய்யலை.
எவ்வளவு அவமானங்களை சகிச்சு வெயில் பகல் ரோட்ல நின்று எத்தனை பேருக்கு சலாம் வச்சு ஆபீஸ்க்கு போனீங்கன்னா தெரியும். சொன்னாங்க பாருங்க, எத்தனை எதிரி இருப்பான் தெரியுமா ஆபீஸ்ல. உன் சீட்டை காலி பண்ணிட்டு அதில் உன் சொந்தக்காரன் ஊர்ல இருந்து திருநெல்வேலி அதில் உட்கார வைக்கணும் முயற்சி எடுத்துன்னு இருப்பான். இவ்வளோ பாடுபட்டு இப்போ அவர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறார். நான் பிஸ்னஸ் தொடங்க போகிறேன். தொடங்கு, போய் சம்பாதிச்சு தொடங்கு, படிக்க வச்சுக்கிறோம்ல, போய் தொடங்கு. ஏன் அப்பா கிட்ட கேட்குற, ஏன் அம்மா கிட்ட கேட்குற? அப்பா பணக்காரா இருக்கும் தானே கேட்குற, காசு வச்சுக்கும் தானே கேட்குற. இவர் ஏழையா இருந்திருந்தாருன்னா நீங்க நிறைய பிள்ளைங்க வாழ்க்கை சீரழிது. தம்பி, உன்னை படிக்க வச்சதே பெரிய விஷயம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிறாரு. எந்த ஸ்கூல்ல படிக்கிறா? அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சான்னு திரும்பி கேளு. ஒரு மஞ்சா பை, அதுல 2 தமிழ் நோட்டு, ஒரு கணக்கு நோட்டு, ஒரு சிலேட்டு, அதுல ஒரு அலுமினிய தட்டு. என்னதே இப்படி போனா போஸ்ட் போடுவாங்க, இதுல போஸ்ட் பாசர் அப்படின்னுவாங்க. அது போய் எங்க மாமி கிட்ட அழுவேன், மாமி எல்லாம் போஸ்ட் போடுறாங்க மாமின்னுவேன். தச்சு தரேன், நான் தச்சு தருவாங்க. அப்படி இருந்தங்க அந்த சத்துணவு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, கருப்பு கலர் பாக்ஸில் சோறு வரும். கருப்பு கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் இப்போ நீங்க வச்சுக்கிறீங்களே கண்டெய்னரு, இவ்வளோ பெரிய கருப்பு சால கோதுமை சோறு வரும் ஆரம்பத்தில். அந்த கோதுமை சோறில் ஒரு சால்னா மாதிரி தண்ணியாக ஒன்று ஊற்றுவோம். அதுக்காக காத்து நின்று கிடப்போம். அப்புறம் தான் எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, சத்துணவு மாற்றினார். அப்புறம் தான் முட்டை போட ஆரம்பிச்சாங்க. அந்த முட்டைக்கே ஸ்கூலுக்கு போவோம். முட்டைலாம் இப்போ பெரிய நான்வெஜ். அப்படிலாம் துன்பத்திலிருந்து மேலே வந்திருக்கிறோம். பாஸ்டர், உங்கள் பையனுக்காக பிரசங்கம் பண்ணுறீங்களான்னு கேட்காதீங்க. எல்லா பையனுங்களுக்கும் சேர்த்து பண்றேன். ஏன்னா எப்ப பாரு பெரியவங்களே பேசினுக்கிறேன்ல, கொஞ்சம் யூத்து இருக்குது, தெரியறதில்ல. மனைவிங்களுக்கு கூட தெரியறதில்ல. அந்த ஆளு அதே அழுக்கான சட்டையை போட்டுன்னு போறான். அந்த ஆளுக்கு ஒரு நல்ல சட்டை கூட இல்லை. போன உடனே 2500 3000 ரூபீஸ்ல தான் போய் சாரி என்ன பண்றது. இந்த பொம்பளைங்கிட்ட ஒரு ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கடை கூட்டு போனா நோண்டும். நம்ம கடை கூட்டு போனா 150 புடவை பார்க்கும், 200 புடவை பார்க்கும், செருப்பு 7 பார்க்கும், டிசைன் சரியில்லைன்னு. அதே அவன் தம்பி அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுக்கட்டுமே, அது வெறும் 150 ரூபா இருக்கும். வாங்கி நல்லா இருக்குதுரா. ஆனா உங்கள மாதிரி துரோகிங்க உலகத்துல, உண்மையான சொல்லட்டுமா, உயிரை சாவச்சிடும். அதுக்கே என்ன பண்றான், போத்தியஸ்னா சுண்டல் கொடுக்குறான் ஆம்பளைங்களுக்கு. என்னது சோபால சுண்டல் சாப்பிடுறா, உனக்கு பில்லு உனக்கு வரும், கட்டிடு. ஐயா, குடும்பத்தை அறிந்து செலவு பண்ணுங்க. உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு, அவர் வருமானம் என்ன, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் போட்டுக்கின்னு தெருவே பெருக்கின்னு போற. அவன் பார்த்தான், டே போகிக்கு குப்பை எடுக்க வேணாம், ஒரு குப்பையை பெருக்கின்னு போயின்னு ஒண்ணு. அப்பாவோட கஷ்டம் தெரியாத புள்ள அந்த ஆள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்து சேர்ந்தான்னு உணர்வே இல்லாம என் சொத்தெல்லாம் கொடுப்பா. அவர் கேக்குது, என்னுடைய பங்கு நீ என்னப்பா கலப்பை பிடிச்சியாப்பா, கொத்துனியா, என்ன பண்ண, என் பங்கு கொடுங்க, எனக்காக கட்டி வச்சு வீட்டில் பாதி பிரிங்க. யார் கட்டினது, நீ கட்டினியா? அதாவது சீனா தேசம் போனீங்கன்னா 16 வயசுல வேலைக்கு அமைச்சிட்டு போனான். யார? அதுக்கு அடுத்த நீ படிக்க போற டிகிரிலாம் நீ சம்பாதிச்சா என்ன பண்ணிக்கணும். இப்போ இவங்க பையன் கூட பார்கவி பிரபு போயிருக்கிறா போல படிக்கிறதுக்கு. அங்கே என்ன வேலை செய்யறாருன்னு கேளுங்க. பார்ட் டைம் ஒர்க் பண்றாரு. எங்க ஹோட்டல்லையும் பெட்ரோல் பங்க்லையும். ஆனால் நாங்கள் உங்களுக்கு வரும்போதே ஃப்ரைட் ரைஸு 60 பை, பிள்ளைக்கு பொராட்டா பிடிக்குமேன் பொராட்டா, அதை வேற பிச்சு போடுறா பண்ணாங்கிறான். என்னது பிச்சு போட்டு இதை தொட்டுக்கடா நல்லா இருக்கும். எவ்வளோ அன்புங்க. உண்மையான சொல்லட்டுமா, இந்த இந்தியன்ஸ் மாதிரி அன்பு செலுத்துற ஆள் சென்டிமெண்ட் என்னது உலகத்திலேயே கிடையாது. அதனால தான் கல்யாணம் எரும மாடி மாதிரி இருக்கு. 27 வயசுல அது போதுன்னு அழுவோம். அது போறது எங்கன்னு கேளுங்க, வேப்பம்பட்டுக்கு போவோம். அதுக்கு ஒரு அழுவை. 20 ரூபா ஆட்டோ குத்தாத்து உங்க பொண்ணு வீட்டில் இறக்கி விட்டுருவோம். இந்த சென்டிமெண்ட்டை வச்சுக்கின்னு இந்த அப்பா அந்த மாதிரி சென்டிமெண்ட் தான். எந்த அப்பா கேட்டாரு, டே எங்கடா போற, என்னன்னா அந்த அப்பாவுடைய நற்குணத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் நல்லா, இந்த பணத்தை கொடுத்தா இவன் அழிஞ்சிருவான், இந்த பணத்தை கொடுத்தா இவன் ஒண்ணும் இல்லாம ஆயிடுவான். ஏன் தெரியுமா அவர் கொடுத்தாரு? உங்களுக்கு தெரியுமா ரகசியம்? இன்னும் என் பிள்ளைக்கு உலகமும் உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய சூதும் தெரியல, உலகம் எப்படிப்பட்டதுன்னு இன்னும் இவன் என்ன பண்ணல, தெரிஞ்சிக்காம இருக்கிறான். இந்த பணம் தான் அவனுக்கு அதை தெரியப்படுத்தினா அதை எடுத்துன்னு போடா. புரியுதா? ஆமென் சொல்லுங்க. போனா வெளியில போனவன தான் தெரியுது எங்க அப்பா எவ்வளவு நல்லவர். அவன் சொல்றான், வேலைக்காரனுக்கே எங்க அப்பா எப்படி சோறு போடுறவரு. எப்ப தெரிஞ்சு தெரியுமா? எல்லாத்தையும் இழந்த பிறகு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சபைக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் சபையினுடைய அருமை, அப்பாவோட அன்பு இருக்கிற வரைக்கும் அது தெரியாது. சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. தேவ பிரசன்னத்தில் இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. இந்த பலூன் கட்டி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? யாரா சொல்லுங்க. 20 நாள் ஆச்சு. இதே பலூனை தயாரிச்சவன் என் கண்ணெதிரிக்கே தயாரிச்சான்.
வந்தான், எத்தனை வந்து போட்டான், ஒரு மிஷின் எத்தான வச்சான், புரு புருன்னு ஊதிச்சு 2 ஆர்ச்சி செஞ்சான். எத்தனை ஆர்ச்சி செஞ்சான்? 2 ஆர்ச்சி. ஒரு ஆர்ச்சி இங்க கட்டினா, இன்னொரு ஆர்ச்சி எங்க கட்டினா? வெளில வாசப்படல இப்படி போட்டான், போட்டான். போட்டுட்டு கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஜனங்களாம் போச்சு. நான் சாயங்காலம் பிரியாணி சாப்பிட்டே வந்து பார்க்குறேன், பாதி பலூனை காணும், புட்டுக்கு புட்டுன்னு வச்சிச்சு. மறுநாள் பார்த்தா ஒண்ணு கூட இல்லைங்க. வெளியே இருப்பதற்கும் உள்ளே இருப்பதற்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்க இளைய மகனே, இளைய புரிஞ்சுக்கோ. உள்ள இருந்தா 30 நாள் இல்ல 60 நாள் இல்ல 80 நாள் அது பாட்டும் அப்படியே இருக்கும், நம்ம கை வைக்காம இருந்தா. எத்தனை பேருக்கு புரியுது? உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கெடுத்துட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு? இவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். கேட்டதெல்லாம் மறுக்காம தந்தார். காரணம் அவ்வளவு அன்பு. ஆமா, ஆசீர்வாதம் கையில வந்த உடனே அப்பாவை மறந்துட்டான். அவர் காட்டின அன்பு மறந்து போச்சு. உலகத்தோடு கலந்து எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கை கெட்டு போச்சு பாருங்க. ஆமே, இவன் வாழ்க்கை கெட்டு போனதற்கு அப்பா காரணம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். பல பேருடைய வாழ்க்கை கெட்டு போனதற்கு அப்பா காரணம் இல்லை, அம்மா காரணம் இல்லை, நீயா செலக்ட் பண்ண. இவனைதான் கட்னா மகாதேவன், இல்லைன்னா யார் தான்? மரண தேவன். பாவம், அதனால தான் மரண வேதனை பட்டுனுங்கிற. நானும் பார்த்துட்டேன், யாரும் தப்பாலாம் எடுத்துக்கூடாதுல்ல. இந்த லவ் மேரேஜ் பண்ண பொண்ணுங்கெல்லாம் சாவுதுங்க. ஏன்னா அவன் ஆரம்பத்தில் என்னத்தை தான் காட்டுவான் சொல்லுங்க? நற்குணங்களை மாற்றி தான் காட்டுவார். இவர் நல்லவர், பின்னாடியே வருவான், நீ எல்லாம் செத்துடன் பிளேடை வச்சிருப்பான், கீச்சுப்பான். அப்புறம் போகும்போதெல்லாம் இப்படி வந்து காட்டுவான், இப்படி காட்டுவான், பரிதாபப்படுவான், கண்ணீர் விட்டு அழுவான். எப்போ இன்னைக்கு நீ கண்ணீர் வர்றதுக்கு காரணமே அவன் தான். நான் அதனால தான் சொல்றேன், நீ கெட்டு போனதுக்கு காரணம் யார் இல்ல? யார் இல்ல? அப்பா காரணம் இல்லை தம்பி, நீயே தான் காரணம். நீயே வந்த, நீயே செலக்ட் பண்ண, நீயே கொடுன்னா நீயே வெளில போயிட்ட. ஆமென் சொல்லுங்க. அப்பாவுக்கு வெளியே, ஆண்டவருக்கு வெளியே இவனுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை உணரவே இல்லை. இவன் நினைச்சிட்டான் பணம் இருக்குது, என் அப்பாவோட பங்கை பிரிச்சு வாங்கிட்டேன், இனிமே பெரிய ஆசீர்வாதம் நினைச்சுதான் இவர் என்ன பண்ணாரு, வெளியே போனாரு. தன்னை நம்பி, ஆமென் சொல்லுங்க, என் அப்பா இருக்கிறாரு, என்ன நம்பி இருக்கிறாரு எங்க அப்பா, நான் வளர்ந்து எங்க அப்பாவை நல்ல சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்ற உணர்வு அற்றவனா போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு புத்தியை இந்த 5 புலன்கள் என்ன பண்ணிச்சு? மழக்கடிச்சு. இந்த 5 புலன் நீங்க மறந்துடக்கூடாது. இந்த 5 புலன்கள் பொல்லாதது. நம்ம மூளைக்கு தகவல் கொடுக்குறது இந்த 5 புலன் தான். துட்டு இருந்தால் அதனால தான் பெரிய ஹோட்டலுக்கு போக சொல்லுது, துட்டு இல்லைனா கையேந்தி பவுனில் சாப்பிட சொல்லுது. யாது இது? இந்த 5 புலன்கள் சொல்ற வேலை. அதெல்லாம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் இவன் போய் காசுங்க செலவாக பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவனை பஞ்சம் பிடிக்குது. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சம் பிடிக்குது. இவன் நினைச்சான் உலகத்தில் இருக்கவங்களாம் நல்லவங்க, நான் போனால் கஷ்டத்தில் கூட உதவிடுவாங்கன்னு. இவன் வேலை வாங்கின முதலாளியே இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கலாம்? டே பண்ணி தின்ற தவிட்ட ஏன்டா தின்ற, வெக்கமா இல்லை உனக்கு? இருடா, நானும் என் பொண்டாட்டி பிள்ளைலாம் சாப்பிட்றோம், சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் போடுவோம் பாரு நாய்க்கு, அதை சாப்பிடுன்னு சொல்றது கூட இந்த நாய்க்கு ஆள் இல்லை. இதுதான் மனுஷங்க. நீங்க நினைக்கிறீங்க சொந்தக்காரங்க பார்த்துருவாங்க பாஸ்டர், எங்க அண்ணன் பார்த்துருவார் பாஸ்டர், அப்பா பார்த்துருவார் பாஸ்டர். நீ நல்லா இருக்கும்போது எல்லாம் பார்ப்பான், நீ கெட்டதுக்கு அப்புறம் எவனுமே என்ன பண்ண மாட்டான் சொல்லுங்க. அதனால தான் நீங்க நல்லா இருக்கிற நாளிலேயே உங்களுடைய வருமானத்தில் 15% 20% சேமிக்கணும். என்ன பண்ணணும்? சில குடும்பத்தெல்லாம் சேமிப்புனா என்னன்னே தெரியாது, வந்ததெல்லாம் தின்னு கவுத்து போட்டு. இந்த குறிகார குடும்பம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்களா? அன்னைக்கு ஊசி மணி பாசி வைப்பான், போகும்போது என்ன பண்ணுவான்? அன்னைக்கு தேவையான காய்கறி அரிசி அவங்ககிட்ட தான் கற்றுக்கினாங்க டெய்லி வாங்கிறதுக்கு. அரிசி கொடுங்க, 1.5 கிலோ அரிசி, அப்புறம் 4 கிலோ கல்லெண்ணெய், அப்புறம் மல்லாட்டை எண்ணெய்னுவான். எல்லாத்தையும் வாங்கி எடுத்து போவான். செத்துட்டானா கூட அந்த பணத்தை எடுக்க அவனுக்கிட்ட காசு இருக்காதான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்லிட்டு இந்த கால குருவிக்காரன்ல எவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிறான் பாருங்க நம்ம ஊரில். சோமா வீட்டில் 68 டிவி மாட்டி வச்சுக்கிறான். என்ன டேவிட்ட? அந்த காலத்து குருவிக்காரன் செத்துட்டா எடுக்க கூட துட்டு இருக்காதான். எங்கே போன குருவிக்காரன் இது வரைக்கும் சாவு அடக்கம் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? 50 வயசாச்சு. எங்கே போட்டுவான் தெரியுமா? செத்துட்டா அவங்க இருந்த கூடாரத்தையே நோண்டி கொச்சிட்டு கூடாரத்தை மாற்றி முடியுமா, அங்கேயே பொச்சிருவான். நைட்டாக தோண்டி பொச்சிட்டு கூடாரத்தை காலி பண்ண அடுத்த ஊருக்கு போயிடுவான். நம்ம லேண்டு வாங்கி அழுந்து நோண்டு பாருங்க, உள்ளேருந்து எலும்பு வரும். என்னடா ஏற்கனவே சுடுகாடு இருந்ததா? சுடுகாடு இல்லை, குறிகாரம் தான். இந்த மாதிரி குடும்பம் என்ன பண்ணக்கூடாது? நல்லது கெட்டது வாழ்க்கையில் பேலன்சிங் வரும். நாளைக்கு உங்ககிட்ட காசு இருந்தால் தான் உங்கள் பையன் தங்க ரதமே வைப்பான், இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இது ஒரு தங்க ரதம் தேவையா? அந்த மாதிரி ஆமணி ஓட்ட ஒண்ணுக்குதா, ஏற்றி விடு போய் சேர்த்தோம். நான் பேசுறது தான் பிராக்டிக்கல். உயிரோடு இருக்கும்போதே பிள்ளைங்களை நம்பி பாசத்தை காட்டி உன் பேரில் எழுதி வச்சிடறாம்பான்னு எழுதி வச்சிடாத. உங்ககிட்ட ஒரு குடிமை இருக்கணும். நீ எழுதின வக்கீலை கூப்பிட்டு, என் மரணத்துக்கு பின்பு இந்த சொத்தை
என் 2 பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன், மரணம் வரைக்கும் இது என்னுடையது அப்படின்னு தெளிவா என்ன பண்ணா. இதை மாதிரி கொடுத்துட்டு வர அம்மாங்க எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? அம்மாவோட பென்ஷன் கார்டை அவன் தான் வச்சுக்கிறான், ஏடிஎம் கார்டை. இந்த ஆளு அன்புல கொடுத்து போனான் பாருங்க, கடைசியில் தனக்கு வேலை கொடுத்த முதலாளி நாய்க்கு போடுற சாப்பாடை கூட பெற்று அவனுக்கு என்னது வரல. கொஞ்சம் பஞ்சம், கொஞ்சம் பிரச்சனை வந்த போதே இவன் அப்பா கிட்ட திரும்பி இருக்கலாம். ஏன் தெரியுமா திரும்பல இவன்? ஏன் வரல தெரியுமா? இவனுக்குள்ள வந்த குற்ற மனசாட்சி. ஆமீன் சொல்லுங்க. என்ன சாட்சி? எப்பயுமே பிசாசு ரொம்ப தந்திரவாதி, பயங்கரமான தந்திரவாதி. அவன் எப்போதும் நம்ம பக்கத்திலே நின்று இருக்கிறானா, எப்போதும் நம்ம பக்கத்தில் நிற்கிறானா சத்துரு. அவன் என்ன சொல்லுவானா, டேய் நீலாம் நல்லவனாடா, உங்க அப்பா எவ்வளவு நல்லவர்ரா, எப்படி வாழ்ந்தவர்ரா, சாட்சியா இருந்தவரே, அவர்கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கின்னு வந்து இன்னைக்கு வேசிக்கிட்ட இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இன்னைக்கு நடு ரோட்ல நின்று தவிடு தின்ற நீ திரும்பி அவர்கிட்ட போறதுக்கு உனக்கு தகுமா அப்படின்னு குற்ற மனசாட்சி. இந்த குற்ற மனசாட்சி இருக்குது பாருங்க, இதை கில்ட்டி கான்சியஸ் தான் இங்கிலீஷ்ல கரெக்டா. இதை நீங்க வந்து வெளியே எடுத்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குற்ற மனசாட்சி அதிகமாக்கி 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 பிரிச்சிருவான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ராத்திரி 11:30 மணி 12 மணிக்கு தான் இங்கே வெளில போயிட்டு வந்தீங்க, 1 மணி ஆயிடுச்சு 2 மணி ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் ரெகுலராக 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுற ஒரு ஆள், ஆனால் போய் வந்த டயர்டு உடலுடைய இதன் நிமித்தம் கொஞ்சம் தூங்கிட்டீங்க. தூங்கிட்டு ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ண மாட்டோம். பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? ஏன் ஜெபம் பண்ண மாட்டோம் சொல்லுங்க அண்ணா? உள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்துடும். என்னண்ணே 5 மணிக்கு எழுந்து அப்பாவை தேடலையே, போகலையே, வரலையே, அப்படியே அந்த ஆவிக்குரிய உங்களுக்கு ரொம்ப இது ஜாஸ்தி. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், ஒரு நாள் பரவாயில்லன்ற. நான் இந்த மாதிரி நல்ல பாஸ்டர் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஒரு நாள் பரவாயில்லைங்க, அட 2வது நாளும் டயர்டு, தாராளமாக தூங்குன்றேன். அவ்வளோ கொடூரமான அப்பா இல்லை, ஆனால் தூங்கிட்டாத வாழ்க்கை பூரா. இது ஒரு குற்ற மனசாட்சி. இந்த வருஷம் நான் பைபிள் படிக்கவே இல்லையே, இன்னைக்கு நான் பைபிள் படிக்கவே இல்லையே, நான் கர்த்தருக்கு காணிக்கையே கொடுக்கலையே. இதெல்லாம் நீங்களா ஏற்படும் போது உள்ள குற்ற மனசாட்சி வந்து அது என்ன சொல்லுங்க, என்ன நீலாம் நல்ல ஆளே கிடையாது, நீலாம் வந்து சும்மா வந்து பைபிளை தூக்கி என்ன பண்ணாத. நமக்குள்ள இருக்கிற ஒன்னே நம்ம கிட்ட பேசும். நீங்க இந்த குற்ற மனசாட்சியே பிசாசு போ, நான் படுத்திருந்தாலும் அப்பா என் பக்கத்துல இருந்து என்னுடைய ஜெபத்தை கேட்கறார். ஆமென் சொல்லுங்க. குற்ற மனசாட்சி, இந்த குற்ற மனசாட்சினால தான் யூதாசு, ஐயோ நீதிமானுடைய ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன். அவன் காட்டி கொடுத்துட்டேன்னு உணர்ந்தவன அந்த பணத்தை தூக்கி 30 வெள்ளிக்காசை தூக்கி போட்டு இயேசு கிட்ட வந்தா கட்டி பிடிச்சி அணைச்சி அவனை வரவேற்று முத்தம் கொடுத்துருப்பார். பேதுரு செஞ்சதை விட யூதாஸ் செஞ்சது ஒரு மேட்ரே இல்லை. பேதுரு டிக்ஷனரியில் போட்டிருக்கு, அந்த ஊர் பாஷையில் சபிக்கிறானா, இவனால தான் என் வாழ்க்கை கெட்டுது, இவன் நல்லவனே இல்லை, எங்க வாழ்க்கையெல்லாம் கெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை சபிக்கிறானா. அவன் மனம் திரும்பி அழுது வந்த உடனே திறப்பு அந்த சபையினுடைய திறப்பினுடைய சாவியை கையில் கொடுக்குறார். இவன் குற்ற மனசாட்சி. நான் அதான் சொல்லுவேன், இந்த இளையகுமாரன் கொஞ்சம் பணம் குறைஞ்ச உடனே அப்பா கிட்ட வந்து நல்லா வாழ்ந்துருக்கலாம், அப்பா கிட்ட வந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம். இவன் பாருங்க அந்த கடை நிலைக்கு போகிற வரைக்கும் அவனுக்குள்ள இருந்த குற்ற மனசாட்சி என்னாச்சுன்னு கேளுங்க. அதனால தான் சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன இதுக்கெல்லாம் நீங்க வந்து குற்ற மனசாட்சி வந்துடக்கூடாது உங்களுக்கு. நான் இது பண்ணாம விட்டுட்டேன், அதனால தான் எனக்கு இது ஆயிடுச்சோ இது ஆயிடுச்சோ, இன்னைக்கு ஜபமே பண்ணல பாஸ்டர், நகம் பேத்துக்குச்சு பாஸ்டர்னுவான். சில நேரம் பார்த்துக்கிறீங்களா, 2 வீலரில் ஊட்டம் பாஸ்டர், என்ன காலையில் வந்து ஜெபம் பண்ணல பாஸ்டர், கர்த்தர் சொன்னாரா நீ ஜெபம் பண்ணல உன்னை தள்ளிட போறேன் கீழே. நைட்டு பெட்ரோல் போட்டேன் பாஸ்டர், ஆட்டி பார்த்தா கூட நல்லா அந்த வழியில் நின்று போச்சு பாஸ்டர், தள்ளுவினே 3 கிலோமீட்டர் போனான் நான் ஒரு ஆள். அப்படியே பார்த்து ஏன் கவனிக்கலையா பார்த்து, பாஸ்டர் நைட்டு போட்டு வச்சிருந்தேன் பாஸ்டர், நைட்டு வந்து கர்த்தர் எத்துட்டார் பாஸ்டர். எப்படா எத்தாரு, ஓஸ் எத்துன்னு வந்து எத்தாரா என்னான்னு கேட்டா காலைல ஜெபம் பண்ணல பாஸ்டர். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்குள்ளேயே நீங்களே என்ன பண்றது, ஒரு திட்டம் போட்டு வச்சுக்கிறது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 500 சோத்திர பலி அப்படியே முழங்கால்னு கையை தூக்கி செத்துரும் அது படிக்கிறதுக்குள்ள. அதெல்லாம் நல்லது, நான் கெட்டதுன்னு நான் சொல்ல வரல சிஸ்டர், அதெல்லாம் நல்லது. ஆனா இது பண்றதுனால தான் இது நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அப்பா ரொம்ப நல்லவர், அவரு நீ கேட்கறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் கொடுக்க என் ஏசப்பா மிக மிக நல்லவர். ஆமென். அதனால குற்றம் சாட்டுறதுக்கு வலது பக்கத்திலேயே நின்று இருப்பான் அவனை சிக் போடா நாய் அப்படின்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் எப்படி இருந்தாலும் ஆமே எங்க அப்பா என்ன ரொம்ப நேசிக்கிறார். ஆமே. அப்போ இவன் என்ன பண்றான், அங்க போய் கடைநிலைக்கு வந்த உடனே இவன் வீட்டுல அப்பா இவனுக்கு காட்டின அன்பு இருக்கு பாருங்க, அந்த அக்கறை இருக்கு பாருங்க, அதுதான் அந்த மனம் திரும்பினதுன்னா அவ்வளோ அன்பு காட்டினாரே. நான் இப்படி யோசிச்சேன் நேற்று ராத்திரி உட்காந்து, ஒரு வேளை இவன் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு இருப்பான், படுத்துருந்து இருப்பான், காலைல வேலைக்காரனை கூப்பிட்டு பையன் ஏஞ்சிட்டானான்னு கேட்டிருப்பார். இவன் அப்படியே தூக்கத்தில் அரை தூக்கத்திலே கேட்கறான், நைட் மாத்திரை சாப்பிட்டானா, சரி குழந்தை கொஞ்சம் மயக்கமாக இருக்கும், எழுப்பாத. அவன் எப்போ எழும்புறானோ எழுந்த உடனே அவன் என்ன கேட்கணும்னு சமைச்சு கொடுன்னு இவர் சொல்லியிருப்பார். அந்த காட்டின் அன்பு, அந்த அக்கறை இருக்கு பார்த்தீங்களா,
அது வனாந்தரத்தில் போய் உலக மனிதர்களை நம்பி அவன் ஏமாந்த போது அவனுக்குள்ள வருது. இவ்வளோ அன்புள்ளவரா எங்கள் அப்பா, இவ்வளோ என்ன நேசிக்கிற அப்பா விட்டுட்டு நான் வந்துட்டோமே. அதை தான் முதல்லயே சொன்னேன். உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியணும்? ஆதியிலே அவர் நமக்கு காட்டின அன்பு, நம்ம மெயில வச்ச அந்த பாசம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரீர பிரகாரமான அப்பாக்கள் நம்ம காட்டின அன்பே நம்மளால மறக்க முடியல. எவ்வளோ அன்பு இல்லை. எங்கள் அப்பாலாம் ராத்திரி 12:30 1 மணிக்கு தான் வருவார் டியூட்டிலேருந்து. வந்தார்னா எப்படியாவது இங்கே எழுப்பத்துக்கு முயற்சி பண்ணுவார். அவர் என்னன்னா, அவர் வாங்கிட்டு வந்த அந்த பொட்டலம் பூந்தியும் அந்த பால்கோவா இருக்குது பாருங்க, அவர் கையால் எனக்கு கொடுத்துடணும். டே ஏந்திரான்வார். அப்படியே அரை தூக்கம், சின்ன பையன் அரை தூக்கத்தில் ஏந்து பார்த்தா, இந்த உனக்காக அப்பா என்ன வாங்கி வந்துக்கிறேன் பாருன்னுவார். சரீர பிரகாரமான அப்பா நமக்கு. அதனால தான் சொல்லுவேன், சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அப்பா கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, அம்மா கிட்ட பேசாமல் இருக்காதீங்க. என்னடா சென்டிமெண்ட்டாக திரும்பியும் பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவங்க ஆதியில் உங்களை தூக்கி சுமந்த அவ்வளோ உங்களை பார்த்துருக்குறாங்கல்ல. அவங்க இல்லைனா தான் தெரியும் கஷ்டம் நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா நம்ம. நான் கடந்த நாட்கள் என் மனைவி செல்ஃபோனு அந்த பேட்ரி உப்பிடுச்சு, பேட்ரி நிற்கல, கொஞ்சம் மாற்றின்னு வரலான்னு கடைக்கு போனேன். திண்ணனூர் போய் ஒரு பாய் கடையில் கொடுத்து நின்னோன்னு ஒரு அழுக்கா ஒரு தாடி வச்சுன்னு ஒருத்தர் வந்தார். ஃபோன் எடுத்து அந்த கடையில் கொடுத்தார். கடையில் கொடுத்துட்டு, என் பொண்ணு ஃபோனு சார், திடீர்னு 3 நாளாக ஆன் ஆக மாட்டேன், என்ன பாருங்கன்னு. அவன் அப்படி ஆன் பண்ணி பார்த்துட்டு, சார் ஆன் ஆகலை, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போங்க, நான் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னா போல. சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு, சார் இப்பயே கொஞ்சம் பார்த்துருங்க சார். இல்லை சார் வேலை எங்கே இருக்குது சார், 2 நாளாக குழந்தை ஃபோன் இல்லாமல் தடுமாறுறா சார். அந்த வயதான முதியவர் சொல்கிறாரு, 2 நாளாக என் பிள்ளை ஃபோன் இல்லாமல் தடுமாறுறா. அவர்கிட்ட ஒரு ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை, தகவல் சொல்கிறது கூட. ஃபோனு எனக்காக நான் எவ்வளோ நேரம்னாலும் ஓரமாக நிற்கிறேன் சார், என் பொண்ணு ஃபோனை கொஞ்சம் பார்த்து கொடுங்களேன். அவனுக்கு கடைக்காரனுக்கு அவன் மேலே ஒரு கம்பேஷன் வந்தோடனே, நில்லுங்க பெரியவரை நான் பார்த்து தரேன். ஐயா இப்படிப்பட்ட அப்பாக்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க உயிரோட. இந்த அப்பா விட்டு போகிறதுக்கு எப்படி நமக்கு மனசு வருதுன்னே தெரில. நான் சொல்கிறேன், அப்பா சென்டிமெண்ட்டாக அடிக்கடி சொல்லுவேன், அப்பாக்களை போல் அவங்களுக்கு வெளியில் காட்ட தெரியாது, ஆனால் உள்ளே வச்சுட்டு உட்காந்துன்னு இருப்பாங்க. இந்த அம்மாலாம் நடிக்குங்க நிறையா. அதனால தான் இவனுங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். போன வாரம் யுவராஜ் பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிருந்தேன். யுவராஜுக்கு இப்போ தான், யுவராஜ் ஒரு நாளைக்கு கூப்பிட்றேன், நல்ல பாஸ்டர். இப்போ தான் ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சு 1.5 வயசு 2 ஆயுசு ஆகுது. அவன் 24 மணி நேரம் சுமக்கிறான். அதை அந்த பாஸ்டர் என்கிட்ட சொல்லுது, அங்கே ஐயாவுக்கு உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா சொல்லு, நான் 1.5 வயசு தான் ஆகுது, அம்மானுது. அப்படி மயக்க வச்சுக்குதுங்க இதுங்க. அதனால தான் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்லுவான் சொல்லுங்க? பையன் அம்மா கிட்ட வந்தாச்சு, அப்பா கிட்ட தைரியமாக என்ன பண்ண மாட்டான், சொன்ன தொடப்பு கட்டிலே அடிப்பாருன்னு தெரியும். இவங்க அதை பெருசாக கேட்டுன்னு இருப்பாங்க உட்காந்து கிச்சனில். அப்படியாடா இப்படியா? அதனால பிடிக்கும். அப்பாக்கள் போல நல்லவங்க உலகத்தில் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அப்பாக்களே இருக்கும்போது அவர் உன்னை உருவாகும் முன்னே உன்னை கண்டுபிடித்த அப்பா 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 என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தாரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அன்னைக்கு இருந்த உல்லாச உலகம் அவனை மடக்கி. அன்னைக்கு என்ன உல்லாசம் நினைக்கிறீங்க நீங்கள்? அன்னைக்கு என்ன உல்லாசம் நினைக்கிறீங்க? 2 உல்லாசம் தானே அந்த காலத்தில். என்ன உல்லாசம் தெரியுமா? 1 குடி, இன்னொன்று வேசி. இதை தவிர உல்லாசம் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் என்ன உல்லாசம்? எங்கே திரும்பினாலும் மால். இப்போ வர இவர் சொல்லிட்டார், கருணாநிதி புள்ள கோயம்பேடை அழித்தாங்க, என்ன கட்ட போகிறான்? ஏற்கனவே லவரா எஸ்கலேட்டரில் ஏறுறான். ஒரு எஸ்கலேட்டர் என் பொண்டாட்டி இப்போ தான் 27 வருஷத்தில் சரவணா ஸ்டோரில் தள்ளி ஏற்றிட்டேன் மேலே. 8 மாடி ஏரியா வருவாங்க, அதில் ஏற தெரியாது. ஆனால் தம்மா துண்டு தாங்குது. காலில் இவ்வளோ பெரிய ஷூ போட்டுக்குது, இவ்வளோ பெரிய சர்வ். அது சாதாரணமாக ஏறி தோல் மேலே கை போட்டு போயினுக்குது. அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ என்னப்பா, எஸ்கலேட்டர் இல்லைம்மா, எக்ஸ்பிரஸ் அவென்யூ. எக்ஸ்பிரஸ் அவென்யூ காரை நானும் எங்கள் பாஸ்டர் ஷாப்பிங் விட்டு 2 மணி நேரம் ஆகட்டும் வாப்பா போய் ஏதாவது சட்டை கிட்ட தான் பார்க்கலாம், ஒயிட் சட்டைன்னு கூட்டு போனா ஏண்டா உள்ளே போனேன்னு ஆயிடுச்சு எனக்கு. எவ்வளோ உல்லாசம் நம்ம பிள்ளைங்களை கையிலேயே ஃபோனை கொடுத்துட்டான், எதை பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இந்த உல்லாசத்தில் அவன் சிக்கி கொண்டு தவிக்கிறான். அவன் கர்த்தரை விட்டு போயிட்டான். மன அங்கலாய்க்காதீங்க. அவருடைய அன்பு நிச்சயமாக இந்த ஆண்டு உங்கள் பிள்ளைங்க கிட்ட மீண்டும் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் பாவத்தில் இருக்கிறான், கெட்ட நண்பர்ல இருக்கிறான், காதல் செய்கிறான், செல்போன் அடிமையாக இருக்கிறான். நினைக்காத மகளே, இந்த வருஷம் அவன் ஜெபம் பண்ணுவான். இந்த வருஷம் பொண்ணு ஜெபம் பண்ணும், வேதத்தை வாசிக்கும், வேதத்தை முடிக்கும். ஆமென். சபைக்கு அதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அன்பு ஆமென் இந்த ஆண்டு மீட்டு கொண்டு வரும். 16ஆம் வசனம் வாசிங்க. இவன் ஏன் இப்படி ஆயிட்டான்னு இருக்கு பாருங்க, வாசிங்க. இப்ப இவன் ஐக்கியம் எங்க ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, பன்றிகள்ன்றதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனை தேடாத அல்லது தேவனை பற்றின அறிவில்லாத மனிதர்களுக்கு அடையாளம். உலகத்திலேயே வானத்தை நோக்கி பார்க்காத ஒரே ஒரு மிருக ஜீவன் இருக்குதுன்னா அது எதுதான்? பன்னி.
எப்போ பார்க்கும் தெரியுமா வானத்தை? சாவரப்போ. அந்த கொம்புல 4 காலை கட்டி தலைகீழாக்கிடுவோம் பார்த்தீங்களா? ஆஹா, மேலே ஒருத்தர் இருக்கிறாரா. ஏன்னா அது கொழுத்த தீனி கிடைக்குது கீழே. நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? தேவனை பற்றி அறிவில்லாதவங்க, தேவனை பற்றி உணர்வில்லாத நண்பர்கள்லாம் ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, அவங்கெல்லாம் ஹாய் பாய் லெவலோடு வச்சுக்கணும். தானியேலுக்கு நல்ல 4 நண்பர்கள், ஜெபிக்கிற நண்பர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு இந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் 4 நண்பர்களை வச்சுக்கணும். 3 பேரா சேர்ந்து போனோம், எங்கேயோ போய் ஜெபம் பண்ணலாம், வாங்கலை, எங்கேயோ போகலாமண்ணே வாங்கினே அப்படின்னு இருக்கணும். எப்போ பாரு பண்ணிங்கக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது, பண்ணி நினைவுலாம் சோறு தான். போன ஹோட்டலுக்கு போகிறேன் வரியான்னுவான், ஆன் கிளம்பி போயிடுவான். நம்ம ஆளுங்க இல்லை சிஸ்டர் பிரதர், பன்றிகளோடு ஐக்கியம் வைத்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடுமா, கெட்டு போயிடும். அப்போ தேவனை பற்றி தெரியாத அறியாத உறவுகள் கிட்ட கூட ரொம்ப லிமிட்டடாக வைக்கணும். பொங்கலுக்கு கூப்பிடுவான், பிள்ளையார் சக்தி கூப்பிடுவான், எல்லா சக்திக்கும் கூப்பிடுவான். நம்மள ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்ன இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது, ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னொரு நாள் போய் பாருங்கள். பார்க்க வேணாம் நான் சொல்ல மாட்டேன், பேச வேணாம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஐக்கியமும் உறவும் நமக்கு இப்போ நேற்று ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசினேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நண்பர்களோட நெருங்கி ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஏன்? அது நமக்கு வெறுமையை கொண்டு வந்துடும். நமக்கு தெரியாமையே விக்கிரக ஆராதனோட ரொம்ப தொடர்பு வச்சு பாருங்களேன். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்கள் ஜப வாழ்க்கை நீத்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த ஆதி நிலையை விட்டு வெளில ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. என்னப்பா எங்கே போயிட்டு வந்த? திருப்பதிக்கு போய் வந்த? இல்லை, போன வருஷம் எங்கள் அக்கா குழந்தை சாவர மாதிரி இருந்தது இல்லை, அதனால் எங்கள் அக்கா வேண்டிக்கிச்சு, டாக்டர்லாம் கைவிட்டாங்க. திருப்பதியில் போய் இடைக்கு எங்கள் அக்கா குழந்தைய உட்கார வச்சு லட்டு கொடுக்கறதுக்கு போனோம். லட்டு கொடுத்துட்டு வந்தோன்னே நம்மளுக்கு எங்கள் அக்கா குழந்தை கூட சீரியஸாக அந்த ஜபம் பண்ணோம். ஜபம் பண்ணும்போது எங்கள் அக்கா குழந்தை செத்து போச்சு. அப்போது நம்ம சாமியோட திருப்பதி சாமி ரொம்ப பவர்ஃபுல்லோ. இந்த விதையை வித்தை யாவும் போட்டது தெரியுமா உனக்குள்ள? ரட்சிக்கப்படாத பன்றிகள். அதனால தான் பன்றிக்கு முன்னே எது எடுத்துமே போட்டுறக்கூடாதான். என்ன முத்து வசனம், உன் விசுவாசம் ஒரு முத்து, உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை ஒரு முத்து. இதை கொண்டு போய் அவங்கிட்ட போடாத. அவன் சொல்லுவான், என்ன பெரிய ஏசா பண்ற, என்ன உங்க பாஸ்டர் ஜெபம் பண்ண, நீங்க ஜெபம் பண்ணா கிட்னி போய் எங்க திருப்பதி நந்தெல்லாம் சொல்லட்டுமா நானுன்னுவான். அவன் பெரிய லிஸ்ட் வச்சுக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஆதியில நந்ததை நம்ம சொல்லுகிறோம். நாங்களாம் ஊழியத்துக்கு வந்த 20 வருஷத்துக்கு முன்னே பேய் ஓடிச்சுன்றத சொல்லுகிறோம். அவன் டே நேற்று கூட 4 பேய் ஓடிச்சிடான்றான். பன்றிகள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது இருக்கிற இடத்துக்கு நம்ம இழுத்து அது தின்றதை நம்மளை தின்ன வச்சிரும். தைரியமாக சாப்பிட்றான் பார்த்தீங்களா? திருப்பதியில் இருக்கிற எடுத்து வந்துட்டு அதில் வேறு சோத்திரம் போட்டு சாப்பிடுவோம். அதே சோத்திரம் ஆண்டவரே, கடையில் விற்கப்படுகிற எவளை குறித்தும் நீ வசனம் இதுக்கெல்லாம் நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் வசனம் ஆண்டவரே சோத்திரம் இதை பரிசுத்தமாக்குங்க. உங்கள் கல்வாரி ரத்தத்தை இதன் மீது என்ன பண்ணிடுறேன், தெளித்து விடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வாசனை இழுக்கிறது. உலகத்திலே ஹையஸ்ட் டேஸ்ட் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நான் சொல்லலை, நீங்கள் வேணா விக்கிலிபீடியாவில் போய் செக் பண்ணிக்கோங்க. உலகத்திலே இருக்கிறதுல ஹையஸ்ட் டேஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிர்தம். இதை அடிச்சுக்கிறதுக்குன்னா இல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பால்கோவா வாங்கிட்டு வந்தார். நம்ம ஊர்லேயும் பால்கோவா கிடைக்குது. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தான் என்னது. கவுனிங்க சிஸ்டர் பிரதர், பன்றிகள் இது பெரிய விளக்கம் கொடுக்கணும், ரொம்ப பெரிய விளக்கம் கொடுக்கணும். ஆனால் எனக்கு விளக்கம் கொடுக்க நேரம் இல்லை, டைம் இல்லை. பன்றிகள் கொஞ்சமாக இவனை விழுத்து அவன் தின்கிற தவிட்டின் பக்கமா அவனை இழுத்துடுச்சு. ஏன்? இவன் வைத்த ஐக்கியம் அப்படி, இவன் போன இடம் அப்படி. நேரம் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? இன்னும் நிறைய செய்தி இருக்குது. அடுத்த வாரம் நான் தொடர்றேன். இன்னைக்கு யாரோட ஐக்கியம்? யோவான் சொல்லும்போது எங்களோட ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும். நீங்க சொல்லணும், எங்க அப்பா கூட தான் என் ஐக்கியம். எத்தனை கோடிக்கு ஆசீர்வதிச்சாலும் எங்கள் அப்பாவை தேடுறதை நான் நிறுத்த மாட்டேன், ஆலயத்துக்கு வர்றதை நிறுத்த மாட்டேன், ஜெபிக்கிறத நான் நிறுத்த மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் அடுத்த வாரம் தொடர்றேன். நேரம் ஆச்சு. நான் இந்த வருஷத்துலேருந்து ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. 7:15 மணிக்கு கரெக்டாக ப்ரைஸ் பண்ணிவிடுவேன். 9:35 சபையை முடிச்சிடுவேன். நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இங்கே 2 பேர் வந்துட்டால் கர்த்தர் வந்து இறங்கிடுறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே இங்கே தான் இருக்கிறாரு, இருந்தாலும் விசேஷமாக வந்து இறங்குறார். இல்லையா? அதனால் கண்டிப்பாக சபை நீங்கள் தைரியமாக நீங்கள் என்ன வேணாலும் ஆஃபீஸோ இல்லை கமிட்டடோ சொல்லிட்டு வரலாம். 10 மணிக்கு வந்துடுறம்பா அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய அளவில் சபை நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களையும் மூடுவோம். என்ன செய்தி ஓடிட்டு இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் அந்த செய்தியை நான் கண்டினியூ பண்ணுறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்களேன். அப்பா, இன்றைக்கி எங்ககிட்ட எவ்வளோ தெளிவாக பேசுனீங்கப்பா, எவ்வளோ காரியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. உங்கள் அன்பை நான் மறந்து ரொம்ப தூரம் போயிட்டேன்ப்பா. என்னை மீட்டெடுக்க வருவீங்களாப்பா? என்ன மீட்டெடுக்க வருவீங்களாப்பா? ஒரு ஆட்டோவில் பார்த்தேன், வசதி வந்தால்
ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதே அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். அப்போ அவனுக்கே தெரியுது வசதி வந்தா அதுக்கு பிறகு வறுமையும் வரும், ஆடனான்னு. நான் சொல்றேன், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதெல்லாம் உங்களுக்குப்பா. ஆமேன்னு சொல்லுங்க. உமக்குப்பா. உமக்காக நான் கொடுக்கறதுக்காக இந்த அறிவை கொடுத்தீங்க, உமக்காக உழைக்கிறதுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தீங்க. என் சரீரத்தில் இருக்கிற பலன் யாருக்காக தெரியுமா? நீங்கள் கொடுத்ததுப்பா, நீங்கள் கொடுத்ததுப்பா. எத்தனை பேர் நடக்க முடியாமல் இருக்கிறாங்கப்பா, எத்தனை பேர் பார்க்க முடியாமல் இருக்கிறாங்கப்பா, எத்தனை பேர் பேச முடியாமல் இருக்கிறாங்கப்பா, எத்தனை பேர் கேட்க முடியாமல் இருக்கிறீங்கப்பா, எத்தனை பேர் நம்புறீங்க? அழியாமல் அணைத்து கொண்டி சிதையாமல் காத்து கொண்டி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தி தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி கலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சப்பா தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. போதும், ஆண்டவர் நல்லவர். உங்களை அப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கிற அப்பாவுக்கு துரோகம் பண்ணாதீங்க. இந்த ஆண்டை சொல்லுங்க, நான் இன்னும் கிட்டி சேருவேன். என் ஜெப வாழ்க்கை இன்னும் 1 மணி நேரம் அதிகமாகும். கடைசி காலத்தில் இருக்க சபையே, நீ அவரோட நெருங்க நெருங்க தான் வருகைக்கு ஆயத்தப்படுவேன். கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தும். ஜெபம் செய்யலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். என்னுடையவர்களை நான் மீட்டுக் கொள்ளுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த வாக்கு இந்த ஆண்டில் என் வாழ்க்கையில், என் கணவன் வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் மனைவி வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்கள் உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எங்களை சத்துருவோட கையில் விடமாட்டீங்க, உலகத்தின் கையில் விடமாட்டீங்க, மாம்சத்தின் கையில் விடமாட்டீங்கப்பா. உம்முடையவர்களாகவே வைத்து கொள்வோம். ஒருவேளை நாங்கள் தூரம் போயிருந்தா நீர் காட்டின அந்த அன்பை நினச்சி நாங்கள் திரும்பி வருவதற்கு நீர் எங்களுக்கு இந்த ஆண்டு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய பணமோ, என் ஐஸ்வர்யமோ, என் ஆசீர்வாதங்களோ உங்களையும் என்னையும் ஒரு நாளும் பிரிச்சிடக்கூடாதுப்பா. ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு மகளே என்று என்னை பார்த்து நீங்கள் சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைங்களுக்காக ஜெபத்தை குறைச்சிடக்கூடாது. என்னுடைய ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்து நான் ஆண்டவரே ஆதியில் செய்த கிரியைகளை குறைச்சிடக்கூடாது. என்னை இன்னும் கிட்டி சேர்த்து நடத்துங்க. உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே. வந்த ஒவ்வொருவரும் இன்னும் கிட்டி சேர உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை இந்த ஆண்டு திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன் ஆமேன். தலைகளை தாழ்த்தி அப்பா கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் அப்பாவோட அன்பு நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.